சாத்தான் எதை திருடுகிறான்? நாம் ஒவ்வொரு வேறிடத்திலிருந்தும் இந்த சாத்தான் திருடி கொண்டிருக்கிறான். ஆனால் எதை திருடுகிறான் என்று நாம் அறியாத வரைக்கும் அதை நாம் பாதுகாக்கவே முடியாது. எங்கிருந்து வருகிறான், எப்படி திருடுகிறான், எந்த நோக்கத்துக்காக திருடுகிறான் என்று நாம் ஒவ்வொரு பேரும் அதை அறிந்திருக்க வேண்டும். சில இடத்துல பார்த்தீங்கன்னா தங்கம் திருடுகிறவங்க இருப்பாங்க, பணம் திருடுறவங்க இருப்பாங்க, சேர் திருடுறவங்க இருப்பாங்க, ஒவ்வொரு திருடர்கள் இருக்கிறாங்க, சந்தன மரம் திருடுறவங்க இருக்கிறாங்க. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை மட்டும் திருடுவாங்க. ஆனால் இந்த சாத்தானும் அதே போல ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை திருடுகிறான். அதை எதை திருடுகிறான் என்று நாம் ஒவ்வொரு பேரும் அறிய வேண்டும். நாம் பல சிந்தனைகள் வைத்திருக்கலாம். சாத்தான் அதை திருடுகிறான், இதை திருடுகிறான், என் வாழ்க்கையில் இதை திருடிவிட்டான், என் பலனை திருடிவிட்டான், என்னுடைய பணத்தை திருடிவிட்டான், என்னுடைய அதை இதை அப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். ஆனால் உண்மையாகவே சாத்தானுடைய மைய திட்டம் என்ன, அவனுடைய நியூக்ளியர் கிராக்ஸ் என்ன, அவனுடைய மனசுக்குள் இருக்கிற திட்டம் என்னவென்று வேதத்தின் மூலமாக, வெளிச்சத்தின் மூலமாக நாம் பார்க்க போகிறோம். இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையை இன்னும் பலப்படுத்தும். நான் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளரணும், தேவனோடு கிட்ட நெருங்கணும்னு சொல்லுகிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்கும் இந்த ரகசியம் ரொம்ப பிரோஜனமாக இருக்கும். அதற்காகவே நம்ம இந்த ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் கர்த்தர் தந்திருக்கிறார். நம்ம அநேக ரகசியங்களை தியானித்து கொண்டு இருக்கிறோம். இன்றைக்கி விசேஷமாக இந்த பிசாசானவன் எதை திருடுகிறான்? வேதம் அவனை குறித்து நிறைய சொல்லுகிறது. அவன் பேரை திருடன். யோவான் 10:10 சொல்லப்பட்டிருக்கிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறொன்றுக்கும் வரான். இது எல்லாவற்றையும் உள்ளடக்கி இந்த அருமையான பதிவு உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் உள்ள ஆழமான ரகசியத்தை வெளியே கொண்டு வரும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. வாங்க நம்ம வீடியோ ஃபுல்லாக பார்க்கலாம். நாம் ஒரு திருடனுடைய கையில் அகப்பட்டால் முதலாவது அவன் நம்ம கையில் உள்ள விலை உயர்ந்த பொருட்களை எடுப்பான். தேவையில்லாததை எடுக்க மாட்டான், விலை உயர்ந்ததை தான் எடுப்பான். உங்கள் கையில் ஏதாவது நகை போட்டிருந்தால் அதை கலத்த சொல்லுவான், கத்தி வச்சு மிரட்டுவான். உங்கள் கழுத்தில் செயின் போட்டிருந்தா அதை கலத்த சொல்லுவான். உங்கள் கையில் மணி பர்ஸ் இருந்தால் அதை பிடுங்குவான், மொபைல் இருந்தால் அதை பிடுங்குவான், எதெல்லாம் விலையேற பெற்றதோ அதெல்லாம் பிடுங்குவான். உங்கள் கையில் நியூஸ் பேப்பர் இருந்தால் அதை வாங்க மாட்டான், ஏன்னா அது விலையேற பெற்றது கிடையாது, அது ஒரு பேப்பர். உங்கள் கையில் கேரி பேக் இருக்குது, அதில் 2 வடை இருக்குதுன்னு அதை திருட மாட்டான். ஏன்னா அவனுடைய நோக்கம் எல்லாம் ஒரு தங்க செயினை திருடணும், ஒரு விலையேற பெற்றதை திருடணும். இது உலகத்தில் உள்ள திருடர்களுடைய திட்டம். வேதத்தில் போட்டிருக்கிற திருடன் சொல்லுகிறது சாத்தான். அவனுக்கு இன்னொரு பேர் இருக்கிறது, அதுதான் பொய்யன். இன்னும் பேதுரு அழகாக வர்ணிக்கிறார், அவன் கர்ச்சிக்கிற சிங்கம் போல் சுற்றி திரிகிறான், யாரை விழுங்கலாம் என்று. அப்போ இவனுடைய பிடியில் நிறைய பேர் மாட்டிக்கொள்ளுகிறாங்க. காரணம் சத்தியம் அறியாததுனால. சத்தியம் அறியாவிட்டால் நாம் வஞ்சிக்கப்படுவோம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். என் ஜனங்கள் அறிவில்லாமையினால் சங்காரமாகிறார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஜபம் இல்லாமையினால் அல்ல, வேத தியானம் இல்லாமையினால் அல்ல, அறிவு, வேதத்தில் உள்ள ஞானம், அந்த தியானம் நமக்கு ஞானத்தை தரும். இன்னைக்கு நாம் வார்த்தையை தியானிக்க போகிறோம். நீங்கள் அப்படியே ஜெபித்து கொண்டு இதை கேட்பீர்கள் என்றால் உங்கள் இருதயத்தின் ஆழத்தில் பரிசுத்த ஆவியானவர் ஒர்க் பண்ண, அவர் கிரியை செய்ய இது ஒரு சந்தர்ப்பமாக மாறும். நீங்கள் இத்தனை நாள் இழந்து கொண்டிருக்கிறத கர்த்தர் இனிமேல் காப்பாற்றுவார். சாத்தான் திருடி கொண்டிருக்கிறான், கர்த்தர் கொடுத்ததை திருடுகிறான். நீங்கள் யோபுனுடைய வாழ்க்கையில் பாருங்கள், எல்லாம் திருடப்பட்டது. பிள்ளைகள் திருடப்பட்டார்கள், சாத்தானால் இது நடந்தது. ஆஸ்திகள் திருடப்பட்டது, அந்தஸ்துகள் திருடப்பட்டது, எல்லாம் திருடப்பட்டது. அப்போ சத்ருவால் நம்மளுடைய ஆஸ்தியை திருட முடியும். நாம் அந்த வசனங்களை எல்லாம் பார்க்கலாம். இப்போ சாத்தான் திருடுகிறவனாக இருக்கிறான். நம்ம வாழ்க்கையில் நம்ம நல்லா பாடலாம், அந்த குரல் வளத்தை திருடிடுவான். நம்ம நல்லா ஜெபிக்கலாம், அதை திருடிடுவான். நம்ம பிறருக்கு கொடுப்போம், பணத்தை திருடிடுவான். பணம் இருந்தால் தானே நீங்கள் அநேகருக்கு கொடுக்க முடியும். ஆண்டவருக்காக ஓடி ஓடி உழைக்கிறவர்களாக இருப்பீங்க, உங்கள் ஆரோக்கியத்தை திருடிடுவான். ஏன் இவன் திருடுகிறான்? இவன் திருடுகிறதுனால இவனுக்கு என்ன சந்தோஷம்? சாத்தா முக்கியமாக திருடுகிற காரியம் என்ன? வேகமாக நம்ம பார்க்கலாம். நாம் எல்லாருக்குமே தெரியும், யோபுவை சுற்றி சுற்றி வேட்டையாடினது போல, 5 சிங்கம் ஒரு ஆட்டுக்குட்டியை கடித்தது போல, 10 சிங்கம் ஒரு மானை துரத்தினது போல யோபு என்ற மனிதனை சுற்றி சுற்றி வேட்டையாடினான். இதற்கு கர்த்தர் அனுமதி கொடுத்தார். எல்லாம் ஒரே ஒரு காரியத்திற்காக தான். எல்லா உபத்திரமும் 10 சிங்கங்கள் போல பிசாசானவன் யோபுவை வேட்டாடினது காரணம் என்ன? ஒரு மானு ஒரு சிங்கத்தை கூட எதிர்த்துக்கிடாது. அந்த நிலையில்
10 சிங்கம் வந்து ஒரு மானை கடித்து குதறினால் எப்படி இருக்கும்? அப்படிதான் யோபுக்கு இருந்தது. அவனுடைய ஒட்டகங்கள் இல்லாமல் போனது, ஆடுகள் இல்லாமல் போனது, வஸ்துக்கள் இல்லாமல் போனது. அது மட்டும் இல்லை தேவஜனமே, பிள்ளைகளை பறி கொடுத்தான். இதோட விட்டானா? யோபுனுடைய சரீரமெல்லாம் வியாதி. அதோட விட்டானா? அந்த வியாதியின் மத்தியில் நீ ஒரு பாவி, நீ செய்த பாவத்தினால தான் இது வந்துச்சுன்னு சொல்லி நண்பர்கள் சொன்னால் கூட பிரச்சனை இல்லைங்க. இயேசுநாதருடைய விழா எலும்பில் அவர் செத்துட்டாரா இல்லையான்னு சொல்லி விழாவில் குத்துனார்கள் பார்த்தீங்களா? தண்ணியும் ரத்தம் வந்தது பார்த்தீங்களா? அந்த மாதிரி சொந்த மனைவி சொல்கிறாங்க, தேவனை தூசித்து உயிரை விடும். இன்னும் என்ன விசுவாசத்தில் பிடிச்சிருக்கிறீங்க? அப்படின்னா என்னென்னா, பிசாசனுடைய தந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தெளிவாக பார்த்தீங்கன்னா, அவன் ஒட்டகத்தை திருடினதுக்குள்ள ரகசியம் என்ன, அவன் அந்தஸ்தை திருடினதனுடைய ரகசியம் என்ன, பணத்தை திருடினதனுடைய ரகசியம் என்ன, எல்லாவற்றையும் திருடினதுக்குள்ள ரகசியத்தை நம்ம இப்போ பார்க்கலாம். யோபு 1ஆம் அதிகாரம் 11ஆவது வசனம் சொல்லுகிறது. 10ஐயும் சேர்த்து வாசிக்கிறேன். நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளில் கிரியையை ஆசீர்வதித்தீர். அவனுடைய சம்பத்து தேசமெல்லாம் பெருகிற்று. ஆனாலும் உம்முடைய கையை நீட்டி அவனுக்கு உண்டானவைகளை எல்லாம் தொடுவீரானால். நல்லா கவனமாக பாருங்கள், எதெல்லாம் தொட சொல்கிறான்? அவனுடைய சம்பத்து, அவனுடைய கையின் கிரியைகளை ஆசீர்வதித்தீர். அப்போ கையின் கிரியையை தொடுங்க. அவனுடைய சம்பத்து தேசமெல்லாம் பெருகிட்டு, அப்போ அவனுடைய சம்பத்தை தொடுங்க. இதெல்லாம் தொடுங்க, உங்களுடைய கையை நீட்டி தொடுங்க அப்படின்னு சொல்லுகிறான். இதெல்லாம் எடுங்க. அப்போ திருடுறதுக்கு அவன் பெர்மிஷன் கேட்கான். எதற்காக இதை கேட்குறான்? தொடுவீரானால், நீர் அதெல்லாம் தொடுகிறதுக்கு எனக்கு பெர்மிஷன் கொடுத்தா நான் திருடுவேன். இதெல்லாம் திருடுறதுக்கு காரணம் என்னென்னா, மையப்பொருளை திருடணும். அதுதான் என்ன? அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிராக உம்மை தூசிப்பானோ பாரும் என்றான். எப்படியாவது யோபு தேவனை தூசிக்கணும், அதை திருடணும். தூசணை என்றால் தேவனோடு யோபு முறுமுறுக்கணும், தேவனை வெறுக்கணும். சொல்லப்போனால் பிசாசனுடைய மைய தந்திரம் யோபு மேலே இருக்கிற அந்த மகிமை. இந்த மகிமை எப்படி வந்துச்சு? யோபுக்கு இந்த திரள் ஆசீர்வாதம் எப்படி வந்துச்சு? பில்லி சூனியத்தினாலையா, மந்திரத்தினாலையா, இல்லை யாகங்கள்னாலையா, பலி கொடுத்ததுனாலையா? இல்லை. யோபு இவ்வளோ செல்வ சீமானாய் வாழ்ந்ததுக்கு காரணம் கர்த்தரை அவன் பயபக்தியோடு தேடினான் என்று வேதம் சொல்லுகிறது. 9ஆவது வசனம். அதற்கு சாத்தான் கர்த்தருக்கு பிரதியுத்தரமாக, யோபு விருதாவா தேவனுக்கு பயந்து நடக்கிறான்? அப்படின்னா யோபு தேவனுக்கு பயந்து நடக்கிற மனுஷன், எல்லா பொல்லாப்புக்கும் அவன் விலகுகிற ஒரு மனுஷனாக இருந்தான். நீங்கள் 1ஆவது வசனம் பார்த்தீங்கன்னா நன்றாக அதை படித்தால் உங்களுக்கு புரியும். யோபு என்ற பெயர் கொண்ட ஒரு மனுஷன் இருந்தான். அவன் மனுஷனில், அதாவது அந்த மனுஷன் எல்லா மனுஷனில் அவர்கள் மத்தியில் அவன் எப்படி வாழ்கிறான்? ஜனங்கள் மத்தியில் உத்தமனும் சன்மார்க்கனும் தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுறவனுமாக இருந்தான். அத்தனை பேர் இருக்கிற அந்த இடத்துல யோபு எப்படி வாழ்ந்திருக்காரு பாருங்க. உத்தமனாக இருந்தார், சன்மார்க்கராக இருந்தார், தேவனுக்கு பயந்து இருந்தார், பொல்லாப்புக்கு விலகிறவராக இருந்தார். இதெல்லாம் செய்ததுனால, ஆண்டவருக்கு பிரியமாக இருந்ததுனால பயங்கர ஆசீர்வாதம். முதல்ல தேவன் யாருன்னு உணர்ந்தார், தேவனுக்கு பிரியமாக வாழ ஆரம்பித்தார். அப்போ முதல்ல தேவன் யார் என்று தெரிஞ்சாதான் ஒரு ஃபெல்லோஷிப் வந்திருக்கும் இல்லையா? அப்போ தேவனை கண்டுபிடித்தவர், தேவனுக்கு கீழ்ப்படிந்தவர், தேவனுடைய ஆசீர்வாதத்தை சுமந்தவர். இப்போ பிசாசுக்கு என்ன செய்யணும்னா, அவருடைய கேரக்டரை லாஸ் பண்ண வைக்கணும், ஆண்டவரை விட வைக்கணும், தூசிக்க வைக்கணும். இது ரெண்டும் செஞ்சிட்டார்னா எல்லா ஆசீர்வாதம் கரிஞ்சு போயிடும். ஏன்னா ஆசீர்வாதத்தின் ஊற்றே கர்த்தர் தான், மந்திரமோ பில்லி சூனியமோ கிடையாது. கர்த்தர் தான் யோபுனுடைய ஆசீர்வாதம். அப்போ அந்த கர்த்தரை விட்டு அவனை விளக்கணும். விளக்கிட்டா எல்லா ஆசீர்வாதம் பேரும் அவன் நடுத்தருக்கு வந்துடுவான். இதுதான் திட்டம், பிசாசனுடைய மைய திட்டம். நான் வேதாம கல்லூரியில் படிக்கும் பொழுது எனக்கு அடிக்கடி சொல்லி தருகிற ஒரு காரியம் உண்டு. when money goes, when money loss, nothing loss. when health loss, something loss. when testimony loss, everything loss. அப்படின்னா பணம் போகும் பொழுது ஒன்றும் போகலை, நம்மளை விட்டு போகலை, ஏன்னா எப்போனாலும் திரும்பி வந்துடும். ஆரோக்கியம் போகும் பொழுது, கொஞ்சம் உடலில் சுகம் போகும் பொழுது, ஒரு கால் செயலிழக்கும் பொழுது, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொல்கிறேன், ஒரு உடம்புல ஒரு பலவீனம் வரும் பொழுது, தளர்ச்சி வரும் பொழுது, ஏதோ ஒன்று குறையுது. ஆனால் முற்றிலும் குறையலை. உடம்பு வலி இருக்கும் பொழுது, சில வியாதிகள் வரும் பொழுது,
நாம் பலவீனப்படுகிறோம், உண்மைதான். ஆனால் முற்றிலும் ஒன்றும் பலவீனப்படலை. ஆனால் எப்பொழுது சாட்சியை இழக்கிறோமோ, எப்பொழுது பரிசுத்தத்தை இழக்கிறோமோ, அப்பொழுது நாம் எல்லாவற்றையும் இழந்து விட்டோம். நாம் பாவம் செய்தது யாருக்கும் தெரியாமல் இருக்கலாம், ஆனால் பரலோகத்தில் இருக்கிற தேவனுடைய கண்ணை மூட முடியுமா? பாவம் செய்யும் பொழுது கர்த்தருக்கும் நமக்குள்ள உறவு உடையப்படுகிறதே, அவரோடு பேச முடியாமல் ஆகுகிறதே. நாம் மனம் திரும்பாத வரைக்கும் நாம் அவரோடு பேச முடியாமல் தவிக்கிறோம் அல்லவா? அந்த நாட்களில் சாத்தான் நம்மளை வேட்டையாடுகிறான், நம்முடைய ஆசீர்வாதங்களை திருடுகிறான். அந்த நேரத்தை உபயோகப்படுத்தி சாத்தானுடைய மைய நோக்கமே நம்ம ஆண்டவரை தூசிக்கணும். யோபு 2:5 இன்னொரு விஷயத்தை சொல்லுகிறான். ஆனாலும் நீர் உம்முடைய கையை நீட்டி அவன் எலும்பையும் அவன் மாம்சத்தையும் தொடுவீரானால், அப்பொழுது அவன் உமது முகத்துக்கு எதிராக உம்மை என்ன சொல்லுகிறாரு? யோபுவை பற்றி சாத்தான் சொல்லுறான். ஆண்டவர் யோபுக்கு இவ்வளோ ஆசீர்வாதம் கொடுக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்யணுமா? அவருடைய கையை நீட்டி அவனுடைய மாம்சத்தை தொடணுமா, யோபுனுடைய எலும்பை தொடணுமா. அப்போ பிசாசு சொல்கிறான், யோபு என்ன செய்வானா? அவன் உமது முகத்துக்கு எதிரே உம்மை தூசிக்கானோ என்று பாரும் என்றான். தூசிக்கிறானா பாரு என்றான். உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, சரி அவன் கையில் இருக்கான், அவன் உயிரை மட்டும் எடுக்காத அப்படின்னு சொன்ன உடனே ஒரே உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரைக்கும் வியாதி. யோபு ஒரு ஓட்டை எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கிறான், சாம்பலில் உட்காந்து இருக்கிறான். 9வது வசனத்தில் மனைவி மூலமாக பிசாசு வருகிறான். ஏன்னா மனைவி என்ன சொல்கிறான்னு பாருங்கள். அப்பொழுது அவன் மனைவி அவனை பார்த்து, நீர் இன்னும் உம்முடைய உத்தமத்திலே உறுதியாய் நிற்கிறீரோ, தேவனை தூசித்து ஜீவனை விடும் என்றால். பிசாசு எதற்காக யுத்தம் பண்ணுகிறான் என்று யாருக்குமே தெரியாது. ஏன்னா பிசாசு ஆவிக்குரிய உலகத்தில், வான மண்டலத்தில், பரலோகத்தில் இருக்கிற தேவனிடத்தில் பேசினதும், பிசாசு தூசிப்பான் என்று சொன்னதும் பூமியில் இருக்கிற யாருக்கும் தெரியாது. அப்போ எப்படி மனைவிக்கு தெரிஞ்சிச்சு தூசியும்? யோபு சொல்கிறான், கர்த்தரிடத்தில் நன்மையை பெற்றனா தீமையை பெறக்கூடாதோ? அப்போ மனைவிக்கு ஒரு நல்ல கேரக்டர் இருந்திருக்கலாமே. ஐயா, நம்ம ஆண்டர்கிட்ட நிறைய நன்மை பெற்றிருக்கோம், ஆண்டருக்கு நன்றி சொல்லி மறிச்சாலும் ஒன்றும் இல்லையா அப்படின்னு சொல்லியிருந்தா கூட நல்லது. ஆனால் யோபுனுடைய மனைவியை பிசாசு யூஸ் பண்ணான். சில நேரம் ஆண்டர் எல்லாவற்றையும் நமக்கு எதிராக வைக்கிறது போல இருக்கும். அதனுடைய மைய கருத்து, நம்மளுடைய ஆண்டவரை நம்ம இழக்கக்கூடாது. வி ஷுட் காட் அவர் காட். வி ஷுட் காட் GAURD அவர் காட் GOD. நம்ம ஆண்டவரை பாதுகாக்கணும். ஏன்னா மனைவியை தந்தது ஆண்டவர், வஸ்துக்களை தந்தது ஆண்டவர், பிள்ளைகளை தந்தது ஆண்டவர். இது எல்லாவற்றிலும் நாம் ஆண்டவரை பாதுகாக்கணும். அப்போ ஆண்டவரை பாதுகாத்துட்டா எல்லாமே பாதுகாக்கப்படும். ஒரு மரத்தினுடைய வேரை பாதுகாத்தால் அந்த மரம் பாதுகாக்கப்படும், அதனுடைய கனியை பாதுகாக்க முடியும். நீங்கள் கனியை பாதுகாக்கலாம் என்று நினைத்துவிட்டு அதனுடைய வேறு தீயினால் எரியப்பட்டால் கனியும் நாசாய்விடும், கிளைகளும் நாசாய்விடும். அப்பொழுது நீங்கள் காத்துக்கொள்ள வேண்டிய விஷயம் வேரை பாதுகாத்து கொள்ளணும். யூ ஷுட் கார்ட் யுவர் ரூட், then the fruit will be saved. When you guard, when you protect the root, then the fruit will be good and saved. நீங்கள் மரத்தினுடைய வேரை பாதுகாத்தால் மரத்தினுடைய கனி பாதுகாக்கப்படும். இதுதான் ஆண்டவர் உணர்த்துகிறார். இன்னும் சில காரியங்கள் நீங்கள் புரிகிற மாதிரி சொல்லுகிறேன். சாத்தானுடைய முக்கிய காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவருக்கும் உங்களுக்குள்ள உறவை அவன் இழக்க பண்ணணும் என்று நினைக்கிறான். உறவை இழந்தால் மகிமையை இழந்துடுவீர்கள், மகிமையை இழந்தால் ஆசீர்வாதத்தை இழந்து விடுவீர்கள். எடுத்துக்காட்டுக்கு ஆதாமை பாருங்கள், ஏவாளை பாருங்கள். அவர்களை சுற்றிலும் மகிமையாக இருந்தது. தாவீது சங்கீதக்காரன் சொல்லுகிறான் அல்லவா, ஆண்டவர் நம்மளை மகிமையினால் சூழ படைத்திருந்தார். தூதர்களை காட்டிலும் சற்று சிறியவனாக படைத்தாலும் நம்மளை சுற்றிலும் மகிமை நிறைந்திருந்தது. இப்படி தான் ஆண்டவர் படைத்தார். அப்போ இந்த மகிமையை இழக்க பண்ணுறதுக்கு, அந்த க்ளோரியை இழக்க பண்ணுறதுக்கு என்ன செய்யணும்னா, கர்த்தர்கிட்ட உள்ள கனெக்ஷனை வெட்டணும். கர்த்தருக்கும் நமக்கும் உள்ள கனெக்ஷன் வெட்டப்பட்டுட்டுனா மகிமையை இழந்துருவோம். மகிமையை இழந்துட்டா ஆசீர்வாதத்தை இழந்துருவோம். ஏசாயா தீர்க்க தரிசனமாக சொல்லும் பொழுது, எலும்பி பிரகாசி உன்னுடைய வெளிச்சம் வந்ததுன்னு சொல்லுகிறார், உன் ஒளி வந்ததுன்னு சொல்லுகிறார், மகிமை உன் மேலே இருக்குன்னு சொல்லுகிறார். அந்த மகிமையை பார்த்து ராஜாக்கள் வருவாங்கன்னு சொல்லுகிறார். சரி, இந்த மகிமை எப்படி வந்துச்சு? கர்த்தர் கூட இருந்ததுனால மகிமை வந்துச்சு.
மகிமை வந்ததுனால ராஜாக்கள் வராங்க, மகிமை வந்ததுனால ஆசீர்வாதம் வருது இல்லையா? அதே மாதிரி தான் ஆதாமுக்கு கர்த்தர் கூட இருந்ததுனால மகிமை இருந்துச்சு. மகிமை இருந்ததுனால அந்த ஏதேன் தோட்டமே அவனுடையதாக இருந்துச்சு. எத்தனை கனினாலும் புசிக்கலாம். ஆனால் ஒன்ஸ் அந்த மகிமை போன உடனே, கர்த்தருடைய உறவு போன உடனே அந்த ஏதேன் தோட்டமும் அவனுக்கு இல்லாமல் போனது. அவன் வெளியே வந்தான், விசர்ப்பு சிந்தி விதைத்து அவன் அறுவடை செய்தான். ஆண்டவர் சொன்னார், பூமி முல்லை பிறப்பிக்கும். இன்னைக்கு நாம் சாபமான நிலத்தில் இருக்கிறது காரணம் என்ன? எங்கேயோ ஒரு இடத்தில் பிசாசானவன் நம்மளை கர்த்தரை விட்டு பிரித்து கொண்டு இருக்கிறான். அப்போ பிசாசனுடைய நோக்கம் உங்கள் ஆட்டுக்குட்டியை திருடுறதோ, உங்கள் கோழியை திருடுறதோ, உங்கள் பணத்தை திருடுறதோ அல்ல. பிசாசனுடைய நோக்கமே எப்படியாவது நீங்கள் தேவனை தூசிக்கணும். அதெல்லாம் திருடும் பொழுது நீங்கள் தூசிக்கிறீங்களா என்று பார்ப்பான். தூசித்தால் இருக்கிற மொத்தமும் போயிடும். ஏன்னா தேவன் தான் எல்லாமே தாரார். அப்போ தந்தவருக்கு முன்னாடி நாம் உண்மையாக இருக்கணும். ஏன்னா பிசாசு சோதிக்கிறான். இது ஆண்டவருடைய திட்டம் கிடையாது. நமக்கு வரக்கூடிய சோதனை நம்ம திட்டம் கிடையாது, தேவனுடைய திட்டம் கிடையாது, அது பிசாசுடைய திட்டம். ஆண்டவரால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் உங்களை டெஸ்ட் ஆஃப் ஃபேத்துக்கு அனுமதிப்பார், சில போராட்டத்துக்கு அனுமதிக்கிறார். அப்போ சாத்தான் எதை திருடுகிறான்னு நீங்கள் புரிந்து கொண்டு அதை விட்டுறவே கூடாது. ஏன்னா நீங்கள் ஆடை இழந்தால் திரும்பி பெற்றுக்கலாம். யோபு பாருங்கள், எல்லாமே பெற்றுக்கொண்டார். காரணம், அவர் இழக்காமல் இருந்தார். எதை இழக்கலை? தேவனோடு உள்ள உறவை இழக்கவில்லை. அதை தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் சொல்லுகிறார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், அப்பொழுது இவைகள் எல்லாம், அவருடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடும் பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்படின்னா நீங்கள் பூமியில் உள்ள இவைகள் எல்லாம், வேலை, வருமானம், படிப்பு, வஸ்து, சுகம், வீடு, காரு, பங்களா, கல்யாணம், குழந்தை, செல்வம், அது இதுன்னு தேடினீங்கன்னா, ஆட்டுக்குட்டி, மாட்டுக்குட்டி எல்லாம் சொல்லிக்கிட்டே போகலாம். இதெல்லாம் தேடினீங்கன்னா கர்த்தர் கிடைப்பார் என்று சொல்லலை. கர்த்தரை தேடு, கர்த்தருடைய நீதியை தேடு என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. அப்பொழுது இவைகள் எல்லாம், ஏன்னா கர்த்தரை தேடுனா மகிமை இறங்கிரும். மகிமை இறங்கிட்டுனா ஆசீர்வாதம் வந்துடும். வேதத்தில் கூட ஒரு 2 பேர் இருக்கிறாங்க. அவங்க வீட்டில் இந்த ஆசரிப்பு பெட்டி இருக்கும் பொழுது அந்த நாட்கள் ஒரே ஆசீர்வாதமாக இருந்துச்சு. அவங்க வீட்டில் மகிமை இறங்கிட்டு. ஸோ உண்மையாகவே நம்ம வீட்டில் மகிமை இறங்குறதுக்கு நம்ம வாசலை ரெடி பண்ணணும் என்று வேதம் சொல்லுகிறது. அப்போ பிசாசு திருடுகிறது உங்கள் ஆட்டுக்குட்டி மாட்டுக்குட்டி அல்ல, உங்கள் உறவு, கர்த்தரோடு உள்ள உறவு. உங்கள் ஜெபத்தை திருடுகிறான், உங்கள் விசுவாசத்தை திருடுகிறான், உங்கள் வேத தியானத்தை திருடுகிறான், சபை கூடுதலை திருடுகிறான், அன்பை திருடுகிறான். சகோதரனை பகைக்கிறவன் மனித கொலைபாதகன். நம்ம கொலையே செய்ய வேண்டாம், பக்கத்தில் உள்ள சகோதரனை அவனா அவளா அவ அப்படிப்பட்டா இவன் இப்படிப்பட்டா இப்படி பேச வைப்பான். அப்போ தான் நீங்கள் என்ன செய்வீங்க? ஆண்டவர் விட்டு பிரிவீங்க. மன்னிக்காத சுபாவம் வரும், எரிச்சல் வரும். எரிச்சலுக்கு அண்ணன் கோபம், கோபம் உள்ளே வரும். கோபத்துக்கு அண்ணன் அடிதடி சண்டை, அது உள்ளே வரும். இப்படி அண்ணன் தம்பி எல்லாம், குட்டி பிசாசு பெரிய பிசாசு எல்லாம் வீட்டுக்குள்ளே வந்துடும். உங்கள் இருதயமாகிய அறைக்குள் வந்துவிடும். உங்களுடைய முன்னிலைமையிலும் பின்னிலைமை கேடுள்ளதாக இருக்கும். இயேசு ஏற்றுக்கொள்கிறதுக்கு முன்னாடி கெட்ட வார்த்தை சண்டை போடும் பொழுது அவ்வளோ அசிங்கமாக தெரியல, ஏன்னா இயேசு கூட இல்லை. இப்போ இயேசு அப்பா பிள்ளையாக இருந்துட்டு ஊழியம் செய்துட்டு நம்ம செய்யும் பொழுது எவ்வளோ அவமானம். இதுதான் சாத்தானுடைய தந்திரம். நம்மளுடைய தேவனுடைய உறவை பிரித்து நம்ம மகிமையை இழக்க வைத்து நம்மளை கெட்டவனாக மாற்றணும். இதுதான் கெட்ட குமாரனுக்கு நடந்தது. அவன் அப்பா கூட இருக்கும் பொழுது எல்லாம் இருந்தது. உணவு இருந்தது, ஆஸ்தி இருந்தது, அந்தஸ்து இருந்தது, வேலைக்காரன் இருந்தால் எல்லாம் இருந்தால், நல்ல வஸ்திரங்கள் இருந்தது, எல்லாம் இருந்துச்சு, ஆடல் பாடல் சந்தோஷம் எல்லாம் இருந்துச்சு. அவனுக்கு அதில் பிரியம் இல்லை. பிசாசு அவனை ஏமாத்தினான், வெளியே வைத்தான். வெளியே போனால் அவன் அதுவரை அனுபவித்தராத எல்லா பாவங்களையும் அனுபவித்தான். அது அவனுக்கு புதிதாக இருந்தது. ஆனால் கொஞ்ச நாள் பிறதான் புரிஞ்சிச்சு, பாவத்தின் சம்பளம் மரணம். ஐயோ, நான் தெரியாமல் வந்துட்டேனே, பண்ணி தவிட்டு தின்றேனே, என் பணமெல்லாம் இழந்துட்டேனே, எல்லாரும் என்னை விட்டு போயிட்டாங்களே, இனி நான் என்ன செய்ய? இப்போ உணர்வு வருது. இப்போ அப்பா கிட்ட வரான். அப்பாவை விட்டு பிரிஞ்சாலே எல்லாமே நம்ம இழப்போம். இன்னைக்கு நமக்கு எல்லாம் இருக்குதுன்னா நம்ம அப்பா கூட இருக்கிறதுனால. அப்பா கூட இல்லைன்னா எல்லாம் இழக்க தொடங்குவோம். திரும்பி கெட்டகுமாரன் என்ன செஞ்சான்? அப்பா கிட்ட வந்தான், திரும்பி எல்லாமே கிடச்சிச்சு. இந்த ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவஜனமே, ஒருவேளை நீங்கள் ஆண்டவர் ரொம்ப நேசிக்கிற பிள்ளையாக இருக்கலாம், உங்களுக்கு ஆண்டு எல்லாம் கொடுத்துருக்கலாம். நீங்கள் ஆண்டவரை விட்டு பிரியும் பொழுது எல்லாம் இழக்க தொடங்குவீங்க. ஒருவேளை இந்த புதிய ஏற்பாட்டின் காலத்தில் கிறிஸ்துவுக்காக சிலர் நிந்தனையை அனுபவிச்சுட்டு இருப்பீங்க. உங்களுக்கு வீடு இல்லாமல் இருக்கலாம், ஆஸ்தி இல்லாமல் இருக்கலாம். நீங்கள் யார் தெரியுமா? ரொம்ப பிரதானமான நபர்கள். நீங்கள் பூமியில் உங்கள் ஆஸ்தியை சேர்த்து வைக்கலை, நீங்கள் பரலோகத்தில் சேர்த்து வச்சுருக்கிறீங்க. இது எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்காதுங்க. எல்லாருக்கும் இரத்த சாட்சியாக சாவறதுக்குள்ள பாக்கியம் கிடைக்காது.
அப்போ இரத்த சாட்சியெல்லாம் செத்தவங்கெல்லாம் ஞானம் இல்லாதவங்களா, அறிவு இல்லாதவங்களா, வீடு கட்டாதவங்க, ஆண்டவருக்காக அனுபவிக்காதவங்க, திருமணம் ஆகாதவங்க, இவங்கெல்லாம் வாழ தெரியாதவங்களா? இல்லை இல்லை இல்லை. உலகத்தின்படி பார்த்தா இவர்கள் வாழ தெரியாதவர்கள், இவர்கள் ஞானம் இல்லாதவர்கள். ஆனால் வேதத்தின்படி பார்த்தால் இவர்களே ஞானம் உள்ளவர்கள், இவர்களே இயேசு கிறிஸ்து கூட இருக்கிறவர்கள், இவர்களே தேவனுடைய பிள்ளைகள், ஆண்டவருக்காக உயிரை கொடுத்தவர்கள். ஆண்டவர் இவர்களுக்காக தான் மதிப்பு கொடுக்கிறார். அவர்களுடைய உயர்வு பயங்கரமாக இருக்கும் பரலோகத்தில். வேதத்தில் பாருங்கள், லாசரு என்ற தரித்திரமுடையவன் இருந்தான். அவன் பேரை தரித்திரமுடையவன். அப்படின்னா நாம் தரித்திரத்தோடும் ஏசப்பா பிள்ளையா இருக்க முடியும், வியாதியோடும் ஏசப்பா பிள்ளையா இருக்க முடியும். வீடு இல்லாமல் தெருவில் இருந்த லாசருவே ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தாருன்னா வாடகை வீட்டில் இருக்கிற நம்மளால் ஏசப்பா பிள்ளையா இருக்க முடியாதா? நம்ம எல்லாம் அந்த இம்மையில் வாழணும்னு நினைக்கிறோம். இந்த 70 வருஷம் 80 வருஷம் வாழ்க்கையில் சாதித்து காட்டுன்னு நினைக்கிறோம். யாருங்க நம்மளை நினைவு வர வைக்க போகிறா? நம்ம அடக்காரதனைக்கு வருவாங்க, போயிடுவாங்க. அதுக்கப்புறம் தினமும் நம்மளை தான் மோட்டிவேஷனாக நினச்சிக்கிட்டே இருப்பாங்களா? ஐயோ, அவர் எம்ஃபில் படித்தார், டாக்டரேட் படித்தார், தினமும் நம்மளே நினைக்க போகிறாங்க? இல்லை. அப்போ இவர்களுக்கு நம்ம மோட்டிவேஷனாக வாழ்ந்து என்ன பிரயோஜனம்? 10 பேருக்கு மோட்டிவேஷனாக வாழ்ந்து, 100 பேருக்கு மோட்டிவேஷனாக வாழ்ந்து, 1000 பேருக்கு மோட்டிவேஷனாக வாழ்ந்து, உலகத்துக்கே மோட்டிவேஷனாக வாழ்ந்து, உங்களுக்கே நீங்கள் மோட்டிவேஷனாக வாழ முடியாமல் போகக்கூடிய உலகத்தில் தான் இருக்கிறீங்க. ஏன்னா இந்த உலகம் முழுவதும் ஆதாயப்படுத்திட்டும் உங்கள் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினா உங்களுக்கு லாபம் என்ன? நீங்கள் 1000 பேரை மோட்டிவேஷன் பண்ணிட்டீங்க, உங்கள் கல்லறையில் நிறைய டிகிரிலாம் எழுதி வச்சாச்சு. ஆனால் நீங்கள் உங்களுக்கே மோட்டிவேஷனாக இல்லாமல் போயிட்டீங்க. ஏன்னா நீங்கள் உலகத்தை தான் பார்த்தீங்க, பரலோகத்தை பார்க்கல. நமக்கு மோட்டிவேஷன் யார்? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. அவர் சொன்னாரா போய் உலகெல்லாம் வீடு கட்டுன்னு சொன்னாரா? கார் வாங்குன்னு சொன்னாரா? இல்லை. பரலோகத்துக்கு ஆயத்தப்படுன்னு சொன்னார். அவருடைய நீதியை தேடுன்னு சொன்னார். முதலாவது அவருடைய ராஜ்யத்தை தேடுன்னு சொன்னார். இந்த உலகத்தில் உள்ளது தேவையானது தருவார், தேவையில்லைன்னா விட்டுருவார். தேவ ஜனங்களே, ஆண்டு தேவை உள்ளதை தருவார், கண்டிப்பாக தருவார். இன்றைக்கி சிலதை பிசாசு தடுக்கிறான்னா நீங்கள் ஜெபிங்க, கண்டிப்பாக அந்த கட்டுகளை உடைத்து ஆண்டு தருவார். ஆனால் நம்மளுடைய ஃபோக்கஸ் எல்லாம் பரலோகமாக இருக்கணும், பரலோக ராஜ்யமாக இருக்கணும். பூமியில் வாழ வேண்டிய சகல விஷயத்தையும் ஆண்டு தருவேன்னு சொல்லிட்டார். நம்ம அதை குறித்து ஒரி பண்ணக்கூடாது. நம்ம மனசெல்லாம் கத்தர்னு இருந்தீங்கன்னா இந்த பூமியிலே எல்லாவற்றையும் தருவார். ஒருவேளை தரலைன்னா வட்டியும் குட்டியுமா பரலோகத்தில் தந்துடுவார். தராமல் இருக்க மாட்டார். அவ்வளோதான். பரலோகத்தில்னா பரலோகத்தின் பொக்கிஷங்களை தருவார். அதுதான் நம்ம நிரந்தரமாக வாழப்போகிற நாடு, ஆயுசு காலமாக வாழப்போகிற நாடு. அந்த இடத்துல போய் நம்ம தரித்திரனாக இருக்கக்கூடாது இல்லையா? அந்த இடத்துல போய் நம்ம ஏழையாக இருக்கக்கூடாது. இந்த பூமியில் கூட ஏழையாக இருந்துக்கலாங்க. 4 பேர் கிண்டல் அடித்தாலும் பிரச்சனை இல்லை. அது இந்த 70 வயசு 80 வயசோடு முடிஞ்சிடும். மறித்த பிறகு நம்ம நினைக்க போகிறதே கிடையாது. நம்மளையும் மறந்துடுவாங்க, ஒரு ஏழைன்னு நினைப்பாங்க. ஆனால் பரலோகத்தில் ஏழையாக இருந்தால் பரலோகத்தில் மரணமே கிடையாது. தினமும் நம்மளை ஏழைன்னு பார்ப்பாங்க. அவன் பாவம், பூமியில் கஞ்சனாக வாழ்ந்தான், கர்த்தருக்கு காணிக்கையே கொடுக்கல, ஜெபிக்கவே இல்லை, முதலாவது ஆண்டவருடைய ராஜ்யத்தையே தேடலை, கடைசியில் மூச்சு போகிற நேரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு பரலோகத்துக்குள்ளே வந்தவன். அப்படி நம்மளை பரியாசம் பண்ணுறோரு. இது யாரும் பரியாசம் பண்ணாட்டியும் நமக்கு அது தெரியும். இந்த பணக்காரங்க நிறைய பேர் இருப்பாங்க, கடைசி நேரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டு செத்துருவாங்க. ஆனால் ஆண்டவருக்காக கிரஹாம் ஸ்டெயின்ஸை போல உயிரை கொடுத்தவங்க இருப்பாங்க. இப்போ இவங்கெல்லாம் ஆண்டவருக்காக உயிரை கொடுத்த பொழுது பரலோகத்தில் பெரிய பதவியில் இருப்பாங்க. ஏன்னா அவங்க சொத்தை இயேசு தான். ஆனால் இந்த கடைசி நேரத்தில் இயேசு ஏற்றுக்கொண்டான் பார்த்தீங்களா? இவனுக்கு ஆடு மாடு வஸ்து சொகம் எல்லாம் இருந்துச்சு. அப்போ ஆண்டவர் இதை தான் சொல்லுவார். அந்த பணக்காரனை பார்த்து சொன்னார் பார்த்தீங்களா? லாசரும் பணக்காரனுடைய கதையில் பார்த்தீங்கன்னா, நீ பூமியிலே நல்லா இருந்த, அதனால் இப்போ நீ கஷ்டப்படுற. அதே போல் சிலப்போ இயேசுவை ஏற்றுக்கொண்ட பணக்காரர்கள் கடைசி நேரத்தில் ஏற்றுக்கொண்டா அவர்கள் பூமியில் சந்தோஷமாக இருந்ததுனால பரலோகத்தில் அவர்கள் சந்தோஷத்தில் குறைவுகள் இருக்கும். உண்மையாகவே கஷ்டப்பட்டு தேவனுக்காக நிந்தனையை ஆயுசு காலம் அனுபவித்தவங்க பரலோகத்தில் உயர்ந்திருப்பாங்க. இதெல்லாம் நம்ம பரலோகத்துக்கு போகும்போது தான் தெரியும். அதனால தான் வேதம் சொல்லுகிறது, பரலோகத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைங்க. அப்போ பரலோகத்தில் நீங்கள் உயர்ந்த இடத்துல இருக்கணும்னா, உங்கள் தலை நித்திய காலமாக உயர்ந்திருக்கணும்னா இந்த பூமியில் தீங்கு அனுபவிக்கணும். அதை தான் வேதம் சொல்லுகிறது. தீங்கு அனுபவி. பவுல் தீமோத்தியை பார்த்து சொல்கிறார், தீங்கு அனுபவி. இது பெரிய ரகசியம் தேவ ஜனங்களே. இந்த ரகசியத்தை நம்ம ஃபாலோ பண்ணிட்டோன்னா ஆயுசு காலமாக நித்திய காலமாக நீங்கள் தாங்க ஹீரோ. ஏசப்பாவுடைய பிள்ளைகள் நீங்கள் தான் ஹீரோயின் பரலோகத்தில். எப்படி இது நடக்கும்? நீங்கள் இந்த பூமியில் பாடு சகிக்கும் பொழுது அந்த சிலுவை பாடு அவர் நமக்காக சுமந்தாரே, இந்த பூமியில் நம்ம சுமக்கணும், அவருடைய சிலுவை சுமக்கணும். நிறைய பேர் கேள்வி கேட்டிருந்தாங்க, சாக்ரிஃபைஸ் வேணும், கிரயம் கொடுக்கும், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டிருந்தாங்க. கிரயம்னா என்ன தெரியுமா?
இயேசு சிலுவை சுமந்தார், இப்போ நம்ம அவருக்காக சிலுவை சுமக்கணும். இதுதான் கரையம். நம்ம சிலுவை சுமக்காமல் வாழ்ந்தோன்னா கரையம் கொடுக்கலன்னு அர்த்தம். கரையம் கொடுக்கலன்னா பிசாசு என்ன செய்வான்னா, நீங்கள் சிலுவையை சுமக்காமல் ஒரு ஆசீர்வாதத்தை வாங்கும் பொழுது அங்கே ஆக்சிடெண்ட்டுகள், மரணங்கள் எதுனாலும் நடக்கலாம். ஏன்னா நீங்கள் கரையம் கொடுக்கல. ஆனால் நீங்கள் சிலுவையை சுமந்து ஒரு ஆசீர்வாதத்தை பெறும் பொழுது அது நிரந்தரமான ஆசீர்வாதம். அதுதான் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம். அது வேதனையை கூட்டாது. நிறைய பேர் ஷார்ட்கட் ஆபிரகாமே பாருங்கள், விசுவாசத்தின் தகப்பன் ஒரு ஷார்ட்கட் எடுத்துட்டார். ஆண்டவர் சொன்னார் ஒரு குழந்தையை தாரன், அவர் ஒரு ஷார்ட்கட் எடுத்து இன்னொரு பிள்ளை வந்துச்சு. அது இன்றைக்கி வேதனையாக தானே இருக்குது. அது ஆபத்தாக மாறிட்டா. காரணம், பாடு சகிக்காமல் வந்த ஆசீர்வாதம், ஷார்ட்கட்டில் வந்த ஆசீர்வாதம். எவ்ரி ஷார்ட்கட் வில் கட் யூ ஷார்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா ஷார்ட்கட்டும் நம்மளை கட் பண்ணும், நம்மளை ஷார்ட்டாக கட் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க. இது ஆண்டவருடைய உண்மையான அனுபவத்தை பெற்றவர்கள் சொல்கிறாங்க. ஸோ இன்றைக்கி நம்ம புரிந்து கொண்டது, பிசாசு எதை திருடுகிறான்? நம்மளுடைய கனெக்ஷன், கர்த்தருக்கு நம்ம இடையில உள்ள உறவு, ஃபெல்லோஷிப்பை திருடுகிறான், அபிஷேகத்தை திருடுகிறான், மகிமையை திருடுகிறான். அதனால் கர்த்தர் கொடுத்த சகல நன்மைகளையும் தொட முடியும். நீங்கள் கர்த்தருடைய உறவை ஸ்ட்ராங்காக வச்சுட்டிங்கன்னா அவனால் எதையும் தொட முடியாது. இந்த பதிவு உங்களுக்கு பிரோஜனமாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். பிரோஜனமாக இருந்தால் அனைவருக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படிப்பட்ட வீடியோஸ் நம்மளுடைய ஸ்பிரிச்சுவல் WF என்ற சேனலில் தொடர்ந்து வரும். நம்ம ஸ்பிரிச்சுவல் WF என்ற வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்களுக்கு லிங்க் தவறாமல் கொடுக்கப்படும். மீண்டும் வேறு வீடியோவில் சந்திக்கலாம். காட் பிளஸ் யூ.